வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் கதை நிலா பாட்டி. எழுதியவர் கவிஞர் பெரியசாமி தூரன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மிகவும் வயசான கிழவி ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. சொந்தக்காரர்களும் இல்லை. அவள் தனியாக ஒரு சின்ன குடிசையிலே வசித்து வந்தாள். அந்த கிழவி யாருடைய வீட்டிற்கும் போக மாட்டாள். யாரும் அவள் வீட்டிற்கு வரவும் மாட்டார்கள். அருகிலேயுள்ள வீட்டுக் குழந்தைகள் எல்லாம் அந்த கிழவியை நிலா பாட்டி என்று கூப்பிடுவார்கள். நிலாவுக்குள்ளே யாரோ ஒரு கிழவி ராட்டையில் நூல் நூற்றுக் கொண்டிருக்கிறது போல தெரிகிறதல்லவா? அவளைப் போல அந்த கிழவியும் எப்பொழுது பார்த்தாலும் ராட்டையிலே நூல் நூற்றுக் கொண்டிருப்பாள். அதனால் அவளை நிலா பாட்டி என்று குழந்தைகள் கூப்பிட்டார்கள். அந்த பேராலேயே எல்லாரும் அவளை கூப்பிடத் தொடங்கிவிட்டார்கள். குழந்தைகள் வைத்த பெயரே அவளுக்கு நிலைத்துப் போய்து விட்டது. அவளுடைய உண்மையான பெயர் யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் அவளவு யார்கிட்டயும் அதிகமா பழகுறதும் இல்ல, பேசுறதும் இல்லை. அவள் சதா நூல் நூற்றுக்கொண்டே இருப்பாள். அந்த காலத்திலே எந்திரங்கள் இல்லை. ராட்டையால் நூல் நூற்று. அந்த நூலைக் கொண்டுதான் துணி நெய்வார்கள். கிழவி நூல் நூற்று. அதை துணி நெய்பவர்களுக்கு விற்று அதில் கிடைக்கும் கொஞ்சம் பணத்தைக் கொண்டு உணவுப் பொருள் வாங்கி வயிறு வளர்த்து வந்தாள். அவளால் கஷ்டப்பட்டு வேறு வேலை செய்ய முடியாது. வயதாகிவிட்டதால் உடம்பிலே அத்தனை வலுவில்லை. ஒருநாள் மாலையிலே நிலாபாட்டி நூல் நூற்றுவிட்ட பிறகு அடுப்பு பற்ற வைப்ப தற்கு கொஞ்சம் சுள்ளி எடுத்து வருவதற்காக குடிசையை விட்டு வெளியே வந்தாள். அந்தச் சமயத்திலே அழகான குருவி ஒன்று பயந்து அலறிக்கொண்டு அவள் பாதத்தின் அருகிலே வந்து விழுந்தது. அதன் மேலே பச்சை, சிவப்பு, நீலம் ஆகிய 3 நிறங்களும் அழகாக விளங்கின. தலையின் உச்சியிலே பட்டுப்போல சின்னக் கொண்டே இருந்தது. நிலாபாட்டி குருவியை அன்போடு கையில் எடுத்தாள். குருவியின் காலொன்று ஒடிந்திருந்தது. அதன் தொடையிலே காயம்பட்டு அதிலிருந்து ரத்தம் வடிந்தது. பாட்டி, என்னை காப்பாற்று என்று சொல்வது போல குருவி பார்த்தது. அதன் உடம்பெல்லாம் நடுங்கிற்று. நிலா பாட்டி, ஐயோ பாவம், யாரோ இதன் மேல் கல்லை எறிந்திருக்கிறார்கள் போலிருக்கிறது என்று கூறிக்கொண்டு சில பச்சிலைகளை பறித்து வந்தாள். அவற்றிலிருந்து சாற்றை பிழிந்து காயத்தின் மீது ஊற்றிக் கட்டினாள். ஒடிந்திருந்த காலையும் நேராக வைத்து அதற்கு ஒரு கட்டு போட்டாள். பிறகு அந்த குருவியை குடிசைக்குள் கொண்டு போய் முதலில் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வைத்தாள். சட்டியிலிருந்து கம்பஞ்சாதம் சிறிது எடுத்து வந்து அதற்கு கொடுத்தாள். அதைச் சாப்பிட்டுவிட்டு குருவி அடிபட்ட மயக்கத்தால் அப்படியே படுத்து தூங்கிவிட்டது. நிலா பாட்டி அந்த குருவியை தன் குழந்தையைப் போல கவனித்து வந்தாள். சில நாட்களிலே அதற்கு காயமெல்லாம் ஆறிப் போயிற்று. ஒடிந்த காலும் சரியாகிவிட்டது. இப்பொழுது அதனால் பறந்து போகவும் முடிந்தது. வெளியில் போய் தனக்கு வேண்டிய இரையைத் தானே தேடிக்கொண்டது. ஆனால் அதற்கு கிழவியை விட்டு பிரிந்து வாழ மனம் வரவில்லை. அவளுடனேயே குடிசையில் வாழ்ந்து வந்தது. குருவி காலையில் எழுந்து இனிமையாக பாடும். அந்த பாட்டை கேட்டுக்கொண்டே மகிழ்ச்சியோடு கிழவி எழுந்திருப்பாள். இரவிலே அந்த பாட்டை கேட்டுக்கொண்டே கிழவி தூங்கப் போவாள். இப்படி சில காலம் சென்றது. அதற்குள்ளே கிழவி மிகவும் தளர்ந்து போய்விட்டாள். முதுமையினாலே அவள் கை கால்கள் ஓய்ந்துவிட்டன. அவளால் ராட்டை சுற்றக்கூட முடியவில்லை. அதனால் உணவுப் பொருள் வாங்குவதற்கு காசு, பணம் ஒன்றுமில்லை. சில நாள் அவள் பட்டினியாகவே கிடக்க நேரிட்டது. சில நாளைக்கு குடிசையைச் சுற்றி முளைத்திருக்கும் கீரைகளை பிடுங்கி வேக வைத்துச் சாப்பிட்டு ஒருவாறு பசியை தணித்துக் கொள்ளுவாள். சில நாளைக்கு அதுவும் கிடைக்காது. அவள் யாரிடத்திலும் தனது நிலைமையைப் பற்றி சொல்லவில்லை. இனிமேல் நான் உயிரோடிருந்து யாருக்கு என்ன பயன்? பிறரிடத்திலே உதவி பெற்று வாழ்வது இழிவானது என்று நினைத்துக்கொண்டு பேசாமல் படுத்திருப்பாள். குருவிக்கு அவள் நிலைமையை பார்த்து மனம் பொறுக்கவில்லை. அதற்கு அழுகையாக வந்தது. நிலா பாட்டி பசியோடு படுத்திருந்தால் இதுவும் அவள் பக்கத்திலே போய் படுத்துக்கொள்ளும். இரை தேடப் போகாது. கிழவி அத அன்போடு நீவிக் கொடுத்துட்டு, நீ போய் இரை தேடிச் சாப்பிட்டு வாடா. கண்ணு, எனக்காக நீ பட்டினியா கிடக்காதே. உன்னைப் பார்த்தும் உன்னுடைய பாட்டக் கேட்டும் தான் நான் இப்போது சந்தோஷப்படுகிறேன். உன் உடம்பைக் கெடுத்துக் கொள்ளாதே என்று குழந்தையிடம் சொல்வது போல சொல்லுவாள். நிலா பாட்டிக்கு எப்படியாவது உணவு கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த குருவி துடியாய்த் துடித்தது. யார்கிட்டையாவது நிலா பாட்டி என்ற நிலைமையை எடுத்துச் சொல்லாமா என்றால் குருவிக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனோட பேச்சு மனிதர்களுக்கு புரியாது. ஆனால் எப்படியாவது பணம் கண்டுபிடித்து அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று குருவி முடிவு செய்தது. பணம் கிடைத்தால் நிலாபாட்டியின் கவலையெல்லாம் தீர்ந்து போகும். அவளுக்கு சோறு கிடைத்துவிடும். இந்த எண்ணம் தோன்றியதும் குருவி பணம் தேட புறப்பட்டது. நாள்தோறும் காலையிலிருந்து மாலை வரை எங்கெங்கோ சுற்றி அலைந்தது. கடைசியிலே ஒரு நாள் அந்த குருவி தன் மூக்கிலே ஒரு தங்கக் காசை வைத்துக்கொண்டு நிலாபாட்டியிடம் பறந்தோடி வந்தது. அந்தக் காசை அவளுடைய பாதத்தருகில் போட்டுவிட்டு அளவில்லாத மகிழ்ச்சியோடு துள்ளி துள்ளி குதித்தது. ஆனந்தமாக பாடிக்கொண்டே நிலாபாட்டியை பெற பார்த்தது. நிலாபாட்டிக்கு அந்த குருவியின் அன்பெல்லாம் புரிந்துவிட்டது. தான் பட்டினி கிடக்கக்கூடாது என்பதற்காக குருவி எங்கிருந்தோ அந்த தங்கக் காசை கொண்டு வந்திருப்பதை அவள் அறிந்து கொண்டாள்.
அதை கொண்டு போய் கடையில் மாற்றி உணவுப் பொருள்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது குருவியின் ஆசை என்பதையும் தெரிந்து கொண்டாள். அவளுக்கு குருவியின் மேல் இன்னும் அன்பு அதிகமாயிற்று. ஆனால் நிலா பாட்டி அந்த தங்கக் காசை தனக்காக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இது யாருடைய சொத்தோ, இதை நான் எனக்காக பயன்படுத்தினால் கடவுள் அதை சரியென்று நினைக்க மாட்டார். இதுவரையில் நான் யாருடைய பொருளையும் எனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. சாகப்போகிற வயசிலே அப்படிச் செய்யலாமா என்று அவள் எண்ணினாள். நீண்ட நேரம் இப்படி நினைத்துப் பார்த்து அந்த தங்கக் காசை தான் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று நிலாப்பாட்டி முடிவு செய்தாள். ஆனால் அந்த காசை என்ன பண்றது? அதற்காக மறுபடியும் எண்ணமிடத் தொடங்கினாள். அந்த ஊரை ஆண்ட அரசன் மிகவும் நல்லவன். அவன் ஒரு ஏற்பாடு செய்திருந்தான். ஏழைகளுக்கு சோறு போடவும் ஒரு பெரிய ஏரியுண்டாக்கி அதிலிருந்து தண்ணீரை நிலங்களுக்கு பாய்ச்சவும் பணம் நிறைய வேண்டியிருக்கிறதென்றும், செல்வமிருப்பவர்கள் தாராளமாக பண உதவி செய்ய முன்வர வேண்டுமென்றும் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தான். கிழவிக்கு அது இப்பொழுது நினைவுக்கு வந்தது. அரசன் ஒரு பெரிய உண்டி பெட்டியை அந்த கோவிலிலே வைத்திருந்தான். விருப்பமிருந்தால் யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குச் சென்று அதிலே பணம் போடலாம். அப்படி கிடைக்கும் பணத்தைக் கொண்டு ஏரி உண்டாக்க அரசன் எண்ணியிருந்தான். குருவி கொண்டு வந்த தங்கக் காசை அந்த உண்டியிலே போட்டால் எத்தனையோ ஏழைகளுக்கு உணவு கிடைக்கும். ஏரியுண்டாக்கி நாட்டைச் செழிப்புள்ளதாகச் செய்யவும் அது உதவியாக இருக்கும் என்று நிலாப்பாட்டி கருதினாள். அதனால் தள்ளாடி தள்ளாடி மெதுவாக நடந்து கோவிலுக்குச் சென்று அந்த தங்கக் காசை உண்டியில் போட்டுவிட்டு வந்தாள். கிழவியின் நல்லெண்ணத்தை அறிந்து குருவி பெருமையடைந்தது. இருந்தாலும் தனது எண்ணம் நிறைவேறவில்லையே என்று அதற்கு வருத்தம் உண்டாயிற்று. அது மறுநாளும் ஒரு தங்கக் காசை கொண்டு வந்து நிலாப்பாட்டியின் முன்னால் போட்டது. அந்த காசை கொண்டாவது நிலாப்பாட்டி உணவுப் பொருள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது குருவியின் ஆசை. ஆனால் அவள் அதையும் உண்டியில் போட்டுவிட்டாள். சில நாட்கள் தினமும் இப்படியே நடந்து வந்தது. ஒரு நாளைக்காவது அவள் ஒரு தங்கக் காசை தனக்காக வைத்துக் கொள்ள மாட்டாளா என்று அந்த குருவி துடிதுடித்தது. அதனுடைய பேச்சிலே என்னவெல்லாமோ சொல்லிப் பார்த்தது. நிலாப்பாட்டிக்கு அதன் கத்துறது நன்றாகத் தெரிந்தது. இருந்தாலும் தங்கக் காசை தனக்காக எடுத்துக்கொள்ள அவள் விரும்பவில்லை. கண்ணு, நீ எனக்காக வருத்தப்பட வேண்டாமடா. நம் நாட்டு மக்கள் எல்லாம் சுகப்பட்டால் அதுவே போதும். இந்த உலகத்துக்குச் சுமையாக நான் எதற்காக இன்னும் இந்த உடம்பை காப்பாற்றிக் கொண்டிருக்க வேணும் என்று அதனிடம் கூறினாள். குருவி விசனத்தோடு அவள் பேச்சை காதிலே வாங்கிக் கொண்டது. இப்படி இருக்க சில நாட்களாக உண்டிய நாள்தோறும் இரவிலே திறந்து பார்க்கும்போது அதிலே வெள்ளியாலும் செம்பாலும் செய்த நாணயங்களோடு ஒரு தங்கக் காசும் இருப்பதை பார்த்து அரசன் ஆச்சரியமடைந்தான். ஒரு நாளும் யார் இப்படி தங்கக் காசு போடுகிறவர்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று அரசனுக்கு ஆசையுண்டாயிற்று. அதற்காகச் சில ஆட்களை நியமித்து மறைவாக இருந்து உண்டியில் பணம் போடுகிறவர்களை கவனிக்கும்படி அவன் ஏற்பாடு செய்தான். நிலாப்பாட்டியால் ஒரு நாள் நடக்கக்கூட முடியவில்லை. பட்டினியாக கிடப்பதால் கை கால்கள் ஓய்ந்து போய்விட்டன. இருந்தாலும் அவள் மனம் தளரவில்லை. அன்று குருவி கொண்டு வந்த தங்கக் காசை உண்டியில் போடுவதற்காக அவள் புறப்பட்டாள். பசி மயக்கத்தால் தலை சுற்றத் தொடங்கியது. கால்கள் தள்ளாடின. அதனால் அவள் உட்கார்ந்த நிலையிலேயே கால்களையும் கைகளையும் மெதுவாக முன்னால் தரை மீது வைத்து வைத்து கோவிலுக்குப் போனாள். உடம்பில் ஏற்பட்டுள்ள தளர்ச்சியையும் வலியையும் பொறுத்துக்கொண்டு மெதுவாக கோவிலை அடைந்து அந்த தங்கக் காசை உண்டியிலே போட்டுவிட வேண்டும் என்று அவளுக்கு ஆசை. கோவிலை அடைந்ததும் அவளுக்கு சந்தோஷம் உண்டாகிவிட்டது. நல்லதொரு திட்டத்திற்கு உதவி செய்யப் போவதை நினைத்து பெருமை அடைந்தாள். அவள் கடவுளை கும்பிட்டுவிட்டு உண்டியில் தங்கக் காசை போடுவதை அரசனுடைய ஆட்கள் கண்டு கொண்டார்கள். அதை அவர்கள் உடனே அரசனிடம் தெரிவித்தார்கள். அரசன் இதைக் கேட்டு மேலும் ஆச்சரியமடைந்தான். நிலாப்பாட்டியைச் சந்தித்து அவளைப் பற்றி முழு விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். இந்த அரசன் மிகவும் நல்லவன், மக்களிடத்தில் அன்புடையவன், சிறந்த வீரன். அவன் சின்னக் குழந்தையாக இருந்தபோது அவனுடைய தந்தை அரசாட்சி செய்து வந்தார். அப்போது பகைவர்கள் அந்த ஊரையும் கோட்டையையும் திடீரென்று எதிர்த்து வந்து தாக்கினார்கள். தந்தையால் பகைவர்களை தோற்கடிக்க முடியவில்லை. ஏனென்றால் பகைவர்களுடைய சேனை மிகப் பெரியதாக இருந்தது. அதனால் அவனுடைய தந்தை வீரத்தோடு சண்டை செய்தும் பயனில்லாமற் போயிற்று. அவர் உடம்பில் பல இடங்களில் காயமடைந்து போர்க்களத்திலேயே இறந்து போனார். பகைவர்கள் கோட்டையை பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் குழந்தையாக இருந்த இந்த அரசன் அவர்களிடம் சிக்கவில்லை. யாரோ சில பேர் அவனை இரகசியமாக அந்த ஊரிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் வேறு யாருக்கும் தெரியாமல் வளர்த்து வந்தார்கள். அவனுக்கும் தான் அரசகுமாரன் என்பது தெரியாது. அவனுக்கு 20 வயதான போதுதான் அவனிடம் உண்மையைச் சொன்னார்கள். அவன் உடனே ஒரு சேனையை திரட்டி வந்து பகைவர்களை எதிர்த்துப் போரிட்டு அவர்களை ஊரை விட்டு விரட்டியடித்தான். அவனே அரசனும் ஆனான்.
மக்களெல்லாம் அவனுடைய வீரத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படிப்பட்ட வீரனான அந்த அரசன் மறுநாள் காலையில் நிலா பாட்டியை தேடிக்கொண்டு அவளுடைய குடிசைக்கே வந்துவிட்டான். பாட்டி, உனக்கு இந்த தங்க காசு ஏது? எதுக்காக இது உண்டியில் நாள்தோறும் போடுகிறாய்? என்று அவன் கேட்டான். நிலா பாட்டிக்கு அரசனை பார்த்ததும் முதலில் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அவள் குற்றமொன்றும் செய்யாதவளாகையால் அவளுடைய பயம் விரைவில் நீங்கிவிட்டது. குருவி தனக்கு எங்கிருந்தோ தங்கக்காசு கொண்டு வந்து கொடுக்கிறதையும் அதை அவள் தன்னனக்காக வைத்துக் கொள்ளாமல் உண்டியில் போடுவதையும் அரசனுக்கு தெளிவாக கூறினாள். அரசனுக்கு உண்டான ஆச்சரியத்தைச் சொல்ல முடியாது. அவன் நிலா பாட்டியை மரியாதையோடும் அன்போடும் பார்த்துக் கொண்டு நின்றன். அந்த வேளையில் வெளியே போயிருந்த குருவி தன்னுடைய மூக்கில் ஒரு தங்கக் காசை கொண்டு வந்து நிலா பாட்டியின் முன்னால் வைப்பதையும் அவன் பார்த்தான். கிழவி சொல்வது உண்மை என்று அவனுக்குத் தெரிந்துவிட்டது. பிறகு அரசன் அந்த குருவி எங்கிருந்து தங்கக்காசு கொண்டு வருகிறது என்று கண்டு பிடிக்க வேண்டுமென்று நினைத்தான். அதற்காக மிகவும் திறமைசாலிகளான சில பேரை அவன் பொறுக்கி எடுத்தான். அந்த குருவி காலையில் எழுந்தவுடன் எங்கெல்லாம் போகிறது என்று தெரிந்து கொள்வதற்காக அதன் பின்னால் எப்படியாவது தொடர்ந்து சென்று கவனிக்கும்படி ஏற்பாடு செய்தான். அந்த ஊரைச் சேர்ந்த கோட்டைச் சுவர் மிக பழமையானது. அரசனுடைய முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அதைக் கட்டியிருந்தார்கள். அந்த கோட்டையின் சுவரிலே எங்கோ ஒரு பக்கத்தில் சிறிதாயிருந்த ஒரு பொந்துக்குள் அந்த குருவி நுழைவதையும், அப்படி நுழைந்துவிட்டு வெளியில வரும்போது தங்கக்காசு ஒன்றை மூக்கில் வைத்திருப்பதையும் ஒருவன் 3 நாட்களிலே கண்டுபிடித்து விட்டான். அவன் அதை உடனே அரசனுக்குத் தெரிவித்தான். அரசனுக்கு ஆச்சரியம் மேலும் அதிகமாகிவிட்டது. பல பேர் அவனிடம் கூறியிருந்த ஒரு செய்தியும் அவனுடைய நினைவுக்கு அந்தச் சமயத்தில் திடீரென்று வந்தது. அதனால் அவன் அந்த மதில் சுவரை பரிசோதிக்க ஆட்களோடு விரைந்து சென்றான். வேலைக்காரர்களை விட்டு அந்த பொந்திருந்த இடத்திலே சவரை இடிக்கும்படி உத்தரவு கொடுத்தான். வேலைக்காரர்கள் அப்படியே இடித்தார்கள். அதற்குள்ளே ஒரு பித்தளை அண்டாவிலே நிறைய தங்கக் காசும் தங்க நகைகளும் இருந்தன. அந்த கோட்டையை இந்த அரசனுடைய தந்தை ஆண்ட காலத்தில் பகைவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் அல்லவா? அப்படி பிடிப்பதற்கு முன்னல் இந்த அரசனுடைய தந்தை யாருக்கும் தெரியாமல் அரண்மனையிலிருந்த விலையுயர்ந்த பொருள்களையெல்லாம் இப்படி எங்கேயோ மறைத்து வச்சுவிட்டதாக பல பேர் சொல்லிக் கொள்வார்கள். அரசனும் அந்த பேச்சைக் கேட்டிருக்கிறான். ஆனால் இதுவரையில் அந்த பொருள்கள் எங்கிருக்கின்றன என்று யாருக்கும் தெரியவில்லை. குருவியின் உதவியால் அவை இப்பொழுது அரசனுக்கே கிடைத்துவிட்டன. அதைக் கொண்டு ஏரியுண்டாக்க அரசன் உடனே ஏற்பாடு செய்தான். அதற்கு நிலா பாட்டி ஏரி என்று பெயரிட வேண்டுமென்றும் முடிவு செய்தான். நிலா பாட்டியை அரசன் வெகுவாக புகழ்ந்ததோடு அவளை அரண்மனையிலேயே வந்திருக்கும்படியாக கேட்டுக்கொண்டான். ஆனால் நிலா பாட்டி தனது குடிசையை விட்டுப் போக இசையவில்லை. இந்த குருவியும் நானும் இங்கேயே சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களுக்கு பெரிய வீடு எதுக்கு என்று அவள் கூறிவிட்டாள். நிலா பாட்டியின் வசதிக்காகவும் உணவிற்காகவும் அரசன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்தான். குருவிக்கு இப்பொழுது ஒரே மகிழ்ச்சி. இனிமையாக பாடிக்கொண்டே இருந்தது. அந்த ஊர் மக்களுக்கு நிலா பாட்டியைப் பற்றி நன்றாக தெரிந்துவிட்டது. அதனால் பல பேர் ஒவ்வொரு நாளும் அவளைப் பார்த்து பேசவும் அவளுக்கு வணக்கம் தெரிவிக்கவும் வரத் தொடங்கினார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.